வெறுமையான வீடம். உலகம் சந்தித்த முதல் வெறுமையை இறைவன் ஒளி தோன்றுக என்று கூறி அதை நிறைவுபடுத்துகிறார். ஆனால் உலகின் ஒளி என்று கூறியவருடைய ஒளியான இந்த உலகம் ஒளி மங்கி மீண்டுமாக வெறுமையை சந்திக்கின்றது. இறைமகன் இயேசுடைய பிரியாவிடையில் அன்பு மட்டும் செய்த அந்த இதயத்திற்கு எதிராக வெறுப்புகளும் பகைமைகளும் உருவாக்கப்பட்டது. கை கொடுத்து தூக்கிய நல்லவரை கைவிட்டது நன்றி இழந்த உலகம். கால் நடக்க சென்று நன்மை செய்தவரை கால் தடறி விழ வைத்தது. இனி பாவம் செய்யாது என்று விடுதலை அளித்தவருடைய நிலைமை சிலுவையில் அறையும் என்ற கூக்குரலை எழுப்பி இந்த உலகம் அவரை நிந்தனை செய்கிறது. வெறுமைகள் பல பாடங்களை நமக்கு தருகிறது. வெறுமை தனிமையை உருவாக்குகிறது. வெறுமையில் தான் பல தவறுகளை செய்ய தள்ளப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இல்லாத இந்த உலகம் வெறுமையை சந்திக்கின்றது. பெருமையாக இருக்கின்ற இந்த ஆலய பீடமானது அவர் பலி செய்யப்பட்ட நமது பாவங்களை ஏற்று நம்முடைய காயங்களை குணப்படுத்திய ஒரு பீடம். இதில் ஆண்டவருடைய தியாகத்தை குறிக்கிறது. நமது பலவீனத்தை உணர்த்துகிறது. இனி நமக்கு யார் இருப்பார்கள்? தூக்கிவிட, எழுப்பிவிட, நமக்கு நன்மைகள் செய்திட என்ற பல கேள்விகளை கேட்க வைக்கிறது. ஆனால் நம் ஆண்டவரை துன்புறுத்தியவர்களுக்கு அவர் அனைத்தையும் தருகிறார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று நம்மையும் மன்னித்து விடுகின்றார். ஆகவே இன்று நம்முடைய பாவங்கள் மீட்கப்பட்டது, நமது காயங்கள் குணமாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இனி பாவம் செய்யாமல் இந்த ஆண்டவரை அன்பு செய்வோம், இவரை முத்தி செய்வோம். இவருடைய அன்பை மீண்டும் மீண்டுமாக உணர்ந்து நமது தனிமையையும் வெறுமையையும் ஒதுக்கிவிட்டு இறைவன் தருகின்ற நிறைவாழ்வை பெறுவோம். மனமாற்றத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வோம். பாவம் செய்யாமல் நன்மைகளையே செய்து ஆண்டவரை முழு மனதுடன் முழு இதயத்துடன் அன்பு செய்து பிறரையும் நேசித்து ஆண்டவர் தருகின்ற விடுதலையை அவருடைய உயிர்ப்போடு நாம் பெற்றுக்கொள்ள எல்லா விதமான முயற்சிகளை செய்து ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை பெற்று உணர்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்.